வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைஞர்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய இளைஞர்களை பற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இருக்கு, நிறைய இருக்கு. இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, அவங்க என்ன பொறுப்பு இல்லாமல் சுத்துறாங்க, அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாரிச்ச காசை எடுத்து பொறுப்பு இல்லாமல் சுத்துறாங்க, காலேஜுக்கு போறங்கிற பேரில் கண்டபடி செலவு பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, கண்டபடி செலவு பண்ணுறாங்க. இப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் மிகவும் பொறுப்பாக, ரொம்ப கடமை உணர்ச்சியோட நல்ல முறையில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு ஸ்டூடெண்ட்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு பார்ட் டைமில் வேலை செய்கிறாங்க. பார்ட் டைமில் வேலை செஞ்சு தன்னுடைய படிப்பை செலவுக்கு தன்னுடைய படிப்போட செலவுக்கு அவங்களே சம்பாதிச்சு அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதில் பார்ட் டைமாக வேலை செஞ்சு அந்த பணத்தை வச்சு அவங்க படிக்கிறாங்க. அப்படி பார்ட் டைமாக வேலை செய்கிறப்ப எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆனால் அதில் இவங்களுக்கு இவங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்குது. அது என்ன வேலைன்னா, அதுதான் டெலிவரி பாய். டெலிவரி பாய்னா அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெலிவரியில் அமௌண்ட் கிடைக்கும். அதனால நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க, இன்ஸ்டாமார்ட் டெலிவரி பண்ணுறாங்க. இது போன்ற நிறைய டெலிவரி பண்ணுறாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்க நிறைய ஆப் இருக்குது. அதில் நிறைய ஆப் மூலயமா நிறைய டெலிவரி பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு டைம் கிடைக்கிற அந்த நேரத்தில் அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்கும். ஒரு சிலர் ஃபுல் டைமாக வேறு வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு சிலர் ஃபுல் டைமாகவும் செய்கிறாங்க. இதில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் இந்த டெலிவரி வேலை செய்கிறவங்க எல்லாரும் படிக்காத கூமுட்டைங்க தான் வேலை செய்கிறாங்க. இதில் நிறைய பேர் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நிறைய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி செய்கிறவங்கள நிறைய பேரை மதிக்கிறதே கிடையாது. அதுதான் தப்பு. ஏன்னா இந்த வேலை செய்கிறதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சுக்கிட்டே இந்த டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டிகிரியை முடிச்சுட்டு வேற வேலை கிடைக்கலன்னு சொல்லி இந்த வேலை செய்கிறாங்க. அதனால மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு கிடைக்கிறது என்னமோ அவமானம் தான் அமைஞ்சது. ஆனால் அவங்க இந்த வேலையை சின்சியரா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க சின்சியரா செய்யறாங்க. இவங்களுக்கு என்ன, கடைக்கு போறாங்க, முட்டை கொடுக்க போறாங்க, முட்டை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்க போறாங்க. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க இல்லை. இப்போ ஒரு டெலிவரி பாய்க்கு ஒரு ஆர்டர் விழுந்துருச்சுன்னா அந்த ஆர்டர் அவங்க வாங்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் போவாங்க. ரெஸ்டாரண்ட் போனாங்கன்னா இவங்க எடுத்துட்டு போயிருக்கிற கிடைச்சிருக்கிற ஆர்டரு, அந்த ஐட்டம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அப்போ கஸ்டமர் கூப்பிடுவாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் அந்த டெலிவரி பாயை திட்டுவாங்க. அந்த டெலிவரி பாய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேணால் பேசுங்க, பேசி நீங்கள் சீக்கிரமாக கொடுங்க சொல்லுங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. ஃபுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது உன்னோட வேலை, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சுருவாங்க தன்னுடைய பொறுப்பை. இருந்தாலும் அந்த டெலிவரி பாய்ங்க அங்கே சீக்கிரமாக ஃபுட்டை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு சில திமிரு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், இஷ்டம்னா வாங்கிட்டு போ, இல்லையா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு சிலர் திமிரா பேசுவாங்க. ஏன்னா டெலிவரி பாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டரு 2 ஆர்டர் அதிகபட்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு பவர் இருக்கு. அவங்களால அடிக்கடி ஆர்டரை கேன்சல் பண்ணால் அன்னைக்கு கிடைக்க வேண்டிய அந்த டார்கெட் பண்ணியிருக்கிற அந்த ஏர்னிங் அமௌண்ட் கிடைக்காம போயிடும். அதனால அவங்க வேற வழி இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க சத்தம் போட்டாலும் அவங்க என்ன சொன்னாலும் அதை சகிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அங்கே கொடுக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 4 மாடியில் இருப்பாங்க, 5 மாடியில் இருப்பாங்க. அப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகாது. சில அப்பார்ட்மெண்ட்ல லிஃப்டே இருக்காது. இவங்க கஷ்டப்பட்டு மேலே போய்
அவங்க கூப்பிட்டு மேடம் மேடம் சார் கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க நான் வர முடியாது நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க மேலே இவ்வளோ படிக்கட்டு ஏறி 5 மாடி ஏறி 10 மாடி ஏறி அவங்க கொண்டு போய் ஃபுட்டை கொடுப்பாங்க. கொடுக்குறப்ப அவங்க சந்தோஷமாக வாங்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, உன் சௌகரியத்தை கொண்டு வந்து கொடுக்குறியான்னு சொல்லி அந்த டெலிவரி வாங்கி திட்டுவாங்க. சரி, இவங்க அந்த திட்டு வாங்கிட்டு அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அமௌண்ட்டு சில இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் பே பண்ண சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் 500 கொடுப்பாங்க. மேடம் சேஞ்ச் இல்லை சார், சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு சேஞ்ச் எடுத்துட முடியாதா அப்படின்னு சொல்லி அதுக்கு சத்தம் போடுவாங்க. இப்போ இதனால என்ன ஆகும், அந்த 500 எடுத்துகிட்டு போய் கீழே போய் கடையில் போய் சில்லறை மாற்றிட்டு வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சில டெலிவரி பாய் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க இத்தனை படிக்கட்டு ஏறி மறுபடியும் கீழே இறங்கி சில்லறை வாங்கிட்டு வந்து கொடுக்குற இந்த சூழ்நிலை. இது சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்க, அவங்க செய்கிற அந்த ஒரு நீ உன்னுடைய வேலை தானே, நீ வந்து சில்லறை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹோட்டலாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க சில்லறை கொடுக்கறதுக்கு. ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது. சில்லறையும் கரெக்டாக வச்சுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து சேமிக்கிற காசு, அந்த காசு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த அந்த ஆர்டர் போட்டோன்னா அவங்க கொண்டு போய் கொடுக்குறப்ப ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 இந்த மாதிரி காயின்ஸாக கொடுப்பாங்க. மொத்தமாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சேர்த்து வச்சிருக்க காசு கிழிஞ்ச நோட்டு, ஒட்டின நோட்டு, இந்த மாதிரி நோட்டெலாம் கொடுப்பாங்க. சார் இதெல்லாம் செல்லாது சார் அப்படின்னா, என்கிட்ட வேற காசு இல்லை, இஷ்டம்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிப்போன்னு சொல்லுவாங்க. ஆர்டரை இவங்க டெலிவரி பாய் கேன்சல் பண்ணவும் முடியாது. வேற வழி இல்லாமல் வாங்கிட்டு வருவாங்க. அந்த சில்லறையை மாற்றுறதுக்கு, அந்த கிழிஞ்ச நோட்டை மாற்றுறதுக்கு, அந்த ஒட்டின நோட்டை மாற்றுறதுக்கு இவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கே கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சண்டை போட்டு வாங்கணும், ரோட்டில் போகிறப்ப டிராஃபிக் ஜாம், அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கும். அந்த அவ்வளோ டிராஃபிக் ஜாமையும் தாண்டி தான் போய் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. இந்த டெலிவரி பண்ணுற இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அவங்க அதை பற்றி எந்த கஸ்டமரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அதாவது சுத்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில டெலிவரி பாய் வந்து சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசுகிறோம், அல்லது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொன்னோம்னா கண்டபடி திட்டவங்க இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு டெலிவரி பாய் வந்து கீழே வந்து வாங்கிக்கணும்னு சொன்னதுக்காக அந்த டெலிவரி பாயை ஒரு லேடி வந்து எவ்வளவு அசிங்கமாக திட்ட முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக திட்டுச்சு. ஏன்னா இந்த நிலைமையில தான் டெலிவரி பாயோட அந்த நிலை இருக்கு. அவங்க வேற வழி இல்லை, இவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க. நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி, அந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னா அதனுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த டெலிவரி பாயோட கஷ்டம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க வந்து அவ்வளோ திமுறா, அவ்வளோ மரியாதை இல்லாமல் திட்டுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு டெலிவரி பாயை மதிக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டெலிவரி பாய் வந்து படிக்காதவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாரும் படிச்சவங்க தான். பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்க்கு மதிப்பே கிடையாதுங்க, மரியாதையே கிடையாது. அவங்க கஷ்டப்படுறாங்க, யாரும் வந்து சும்மா காசு கொடுக்க போறது கிடையாது, கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துக்கு தான் வந்து பணம் கிடைக்குது. ஆனா இவங்க இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இந்த வேலையை விட்டுட்டு போறதுக்கும் வேற வேலை ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. பார்ட் டைமாக செய்கிறதுனால இந்த டைமிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து வேற வழி இல்லாமல் இந்த வேலை செய்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் கேவலமாக ஒரு மதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. என்னடா எல்லா கஸ்டமரும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஒரு சில கஸ்டமரு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மழை வந்துருச்சு, அந்த மழையில இந்த ஃபுட்டை கொண்டு போய் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மழையிலே நனைஞ்சிட்டு போய் கொடுக்க போறப்ப அந்த கஸ்டமரு, தம்பி நான் ஆர்டர் போடுறப்ப மழை வரல, இப்போ இடையில மழை வந்துருச்சு, சாரி மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு, தம்பி கொஞ்ச நேரம் உள்ள நின்றுட்டு போப்பா, மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ற கஸ்டமர் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர், தம்பி நீ வெயில்ல வந்திருக்கே, இந்தப்பா தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குற கஸ்டமர் இருக்காங்க. சில கஸ்டமரு, எனக்கு கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு தம்பி ரொம்ப சந்தோஷம், நான் சுகர் பேஷண்ட்டு, நான் வந்து சுகர் பேஷண்ட்டு சீக்கிரமாக சாப்பிடணும், பரவாயில்ல கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு அவங்க வந்து அவருக்கு டிப்ஸ் கொடுக்குற இவங்க இருக்காங்க. இது மாதிரி ஒரு சில
வயசானவங்க ஒரு சில வயசானவங்களுக்கு கொண்டு போய் புட்டை கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த புட்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி, எனக்கு எனக்கு வந்து இந்த டைமுக்குள்ள சாப்பிடலன்னா எனக்கு வந்து மயக்கம் வந்துடும், பரவாயில்ல ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவங்க வந்து அந்த பையனை ரொம்ப பாராட்டுறவங்க இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா பரவாயில்லப்பா எனக்கு சீக்கிரம் கொண்டு வந்துட்டேன்னு நன்றி சொல்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து உண்மையிலே வந்து அவங்களால போய் கடையில போய் ஃபுட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு சில இந்த ஒரு சில லேடிலாம் இருக்காங்க. ஒரு சில லேடியெல்லாம் வந்து அவங்களால படிக்கட்டுல கீழே இறங்கி போய் சாப்பாடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில லேடிங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரெக்னென்ட்டா இருப்பாங்க. அவங்கலாம் வந்து அவங்க வெளியில ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற ஒரு சூழ்நிலை சில லேடிஸ். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் டெலிவரி கூட்ட குடுப்பாங்க. குடுத்து அவங்கள்ட்ட குடுக்குற நெறைய டெலிவரி பாய் இருக்காங்க. ஒரு சில ஆட்கள் வந்து நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க. வேணும்னே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆனா, அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு ஆர்டர போட்டு, அவன மேல படிக்கட்டுல ஏறி வர செய்ய வச்சு, அப்படி வந்து ஃபுட் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதனால எல்லா கஸ்டமரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில நல்ல அருமையான கஸ்டமர் அப்படி அருமையான கஸ்டமர் இருக்கிறாங்க. அவங்கள நினைக்கிறப்ப இந்த வேலை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு சில மோசமான கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள நினைக்கிறப்ப மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையாவும் இருக்கும். இப்போ ஒரே ஒரு 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 நண்பர் ஒரு அனுபவத்துல ஒரு விஷயத்த சொன்னாரு. அ ஃபுட்ட குடுத்துட்டு அவர் வந்து சில்லறை குடுக்குறப்ப, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சில்லறைய குடுத்துட்டாரு. அவங்க கஸ்டமர் சில்லறைய வாங்கிட்டாங்க. இவரும் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டு டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு 11:30 மணி இருக்கும். அவரு இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாதான் அந்த அமௌண்ட் வந்து இவருடைய கேஷ் வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் தான் மறுநாள் ஓட்ட முடியும். அதனால அவர் கேஷ் டெபாசிட் பண்ண போறப்ப அமௌண்ட்ட எண்ணி பார்க்குறாரு. அதுல வந்து ரூ. 400 கம்மியா இருக்கு. எப்படி ரூ. 400 கம்மியா இருக்குன்னு சொல்லி அவர் யோசிக்கிறப்ப, ஒரு கஸ்டமர்ட்ட நம்ம சில்லறை குடுக்குறப்ப அவரு ரூ. 100 குடுக்கறதுக்கு பதிலா ரூ. 500 குடுத்துட்டாரு. உடனே அந்த கஸ்டமர் யாரு என்னன்னு அவர் யோசிச்சு, திரும்ப அந்த கஸ்டமரோட வீட்டுக்கு போயி நைட்டு 11:30 மணிக்கு பெல் அடிச்சு, சாரி நான் வந்து அ ரூ. 100 குடுக்கறதுக்கு பதிலா சில்லற வந்து ரூ. 500 குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கஸ்டமர் உடனே எதையும் யோசிக்காம டக்குன்னு தேடுனாங்க. அந்த அமௌண்ட் கிடைக்கல. ரூ. 500 கிடைக்கல. சரிப்பான்னு அவங்க வேற ஒரு நோட்டு ரூ. 500 எடுத்து அவங்க வாங்கிக்கிட்டு மீதி எவ்வளோ குடுக்கணுமோ அந்த ரூ. 400 திரும்ப அவங்க ரிட்டர்ன் குடுத்துட்டாங்க. எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்க குடுத்துட்டாங்க. ஒரு சிலர் நினைக்கலாம், இல்ல இல்ல அவங்க வந்து வேணும்னே வாங்கியிருப்பாங்க. இல்ல அவங்க நல்ல கஸ்டமர். 11:30 மணிக்கு பெல் அடிச்ச உடனே டக்குன்னு கதவ தொறந்து என்னப்பான்னு கேட்டு இது மாரின்னு சொன்ன உடனே, அப்படியாப்பா என் பையன் தான் வாங்குனான் தெரியல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உடனே குடுத்தாங்க அந்த கஸ்டமர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கஸ்டமரும் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து வேணும்னே வந்து அ வீடுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 300 அடி தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட். இந்த 300 அடி போய் சாப்பாடு வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டு, அந்த ஆர்டர கொண்டு போய் மேல 10வது மாடியில எனக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற சோம்பேறியான கஸ்டமரும் இருக்காங்க. அதனால இந்த டெலிவரி வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டமான ஒரு வேலை தான் இது. மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு வேலை தான் இது. செய்யற அந்த இளைஞர்களுக்கு மிகவும் பொறுமை இருக்கணும். நிதானம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த வேலை செய்ய முடியும். ஆனா இந்த இக்காலத்துல இருக்கிற இளைஞர்கள் பொறுமையோடு, நிதானத்தோடு தன்னுடைய சகோதரர்கள் படிப்புக்காக, தன்னுடைய சகோதரி படிப்புக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக மிகவும் தியாகம் பண்ணி தன்னுடைய திருமண வயதை தாண்டி போனாலும் வேற வழி இல்லாம இந்த வேலையை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. தன்னுடைய படிப்புக்காக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்ல வர ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றவங்களோட இன்ஸ்டாமார்ட் டெலிவரி பண்றவங்க இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸுக்கு நீங்க டிப்ஸ் நீங்க கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம். ஆனா அவங்களுக்கு தயவு செய்து ஒரு மரியாதையோட நடத்துங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.